அத்தியாயம் 138. சமரன் தன் எதிரில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளை பெட்டியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெட்டியை பார்த்ததில் இருந்து அவன் கண்களில் ஒரு புது பிரகாசமும் முகத்தில் அளவற்ற புன்னகையும் தெரிந்தது. நடுங்கும் கைகளுடன் அந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த குப்பியை தொட முற்பட்டான் சமரன். அவனது ஆவலை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் ஜெகதீபன். தன் எதிரில் வைக்கப்பட்டிருந்த குளிர்ந்த குப்பியை சமரன் தொட்டவுடன் அவனது இதயத் துடிப்பு சட்டென நின்றது. அவன் முகமாற்றத்தை எதிரில் அமர்ந்தவாறு பார்த்து கொண்டிருந்த ஜெகதீபனின் முகத்தில் சிரிப்பு தோன்றியது. ஆனால் சமரனிடம் அவர் எதுவும் பேசவில்லை. திடீரென சமரன் அதிகப்படியான குளிர்ச்சியை உணர்ந்தான். அவனது எலும்புகள் கூட உறைய ஆரம்பித்தன. சமரன் உடனடியாக அந்த குப்பியை தன் கையால் எடுக்க விரும்பினான். ஆனால் அந்த குப்பியின் குளிர்ச்சியால் சமரனின் கையில் பனி படிய ஆரம்பித்தது. பனி படலமாக சமரனின் கையின் மேல் படர ஆரம்பித்தது. அவன் அதை திகைப்புடன் பார்த்தான். பின் நிமிர்ந்து ஜெகதீபனை பார்த்தான். அவர் சமரனின் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். அதைக் கண்டு சமரனுக்கு கோபம் வந்தது. அத்துடன் அவனுக்கு ஒரு யோசனையும் வந்தது. உடனடியாக தன் கண்களை மூடிக்கொண்ட சமரன் தனது உடலில் இருந்த சக்திகளை வெளியே எடுக்கத் தொடங்கினான். இதனால் ஊதா நிறத்தில் சக்திகள் அவனது உடலில் இருந்து வெளிவரத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து ஒரு வலுவான ஊதா நிற ஒளி அவனது கையில் எரிய ஆரம்பித்தது. அதனால் அவனது கையில் இருந்த பனி ஒரு நொடியில் உருகியது. பனி உருகியதால் சமரனின் கை கொஞ்சம் கொஞ்சமாக ஈரமாகியது. அதை அசைத்து தன் கையில் இருந்த தண்ணீரை முழுவதுமாக அறைக்குள் பரப்பி அந்த ஊதா நிற ஒளியின் உதவியுடன் அந்த சிறிய குளிர்ந்த குப்பியை வெளியே எடுத்தான் சமரன். சமரனின் முன் அமர்ந்திருந்த ஜெகதீபன் அந்த ஊதா நிற ஒளியைக் கண்டு திகைத்தார். அவர் அதே ஆச்சரியத்துடன், இது தெய்வீக ஒளியா? இது இல்ல, ஒரு நிமிஷம் என்று கத்தியவர் ஏதோ யோசித்துக் கொண்டே அதை உற்று பார்த்தார். பிறகுதான் அந்த ஒளி தெய்வீக ஒளி அல்ல என்பதை உணர்ந்தார். இல்ல, இது தெய்வீக ஒளி இல்ல. ஆனா இந்த பையன் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறான். அந்த ஒளியை வச்சு ஒரு கணம் என்ன போல ஒருத்தனைய குழப்பிட்டானே. இவன் நிச்சயமா சாதாரண பையன் இல்ல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். ஆனால் சமரனின் கவனம் முழுவதும் அந்த சிறிய குப்பியின் மீதே இருந்தது. அவன் கையில் வைத்திருந்த குப்பியில் இருந்து தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. சமரன் குப்பியின் மூடியை மெதுவாக திறந்து பார்த்தான். அதில் உள்ள திரவம் வெள்ளை நிறத்தில் இருந்தது. அந்த திரவத்தை தவிர குப்பிக்குள் சில பனி உறைந்திருந்தது. சமரன் அந்த குப்பியை மூக்கின் அருகே கொண்டு வந்து அதன் நறுமணத்தை உணர முற்பட்டான். அப்போது சட்டென ஒரு குளிர் நடுக்கத்தை தனது உடலில் உணர்ந்தான். அவன் உடல் குளிரில் நடுங்க ஆரம்பித்தது. ஆனால் நல்ல வேளையாக சமரன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தான். அதனால் தான் அவன் அந்த ஊதா நிற மந்திர ஒளியை பெற்றிருந்தான். அதனால் அவனுடைய நடுக்கம் விரைவில் குறைந்தது. ஆனால் திடீரென தன் தலையில் லேசான குளிர்ச்சியை உணர்ந்தான் சமரன். அவன் தன் தலையை தொட்டபோது அவனது தலைமுடியில் இருந்த வியர்வை துளிகள் உறைந்து மெல்லிய பனிக்கட்டியாக மாறியிருந்தது. அதைக் கண்டு ஆச்சரியப்பட்ட சமரன் இந்த பனி நீருற்று உண்மையிலேயே மிகவும் தனித்துவமான விஷயம் என புரிந்து கொண்டான். மேலும் வான ஒளியின் கொலை வெப்பத்தை தாங்க இந்த குளிர்ச்சியான விஷயம் நிறைய உதவி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டான். அப்போது சமரனின் மனதில் மற்றொரு கேள்வி உதித்தது. இந்த பனி நீரூற்றை இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அந்த வான வெளிச்சம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் என்று தனக்குள் யோசித்தான். ஏனெனில் இது போன்ற சில சக்தி வாய்ந்த பொருட்களை சேகரித்த பிறகுதான் அவனால் வான ஒளியை கட்டுப்படுத்த முடியும். அதன் பிறகும் சிறிது நேரம் குப்பியை பார்த்து கொண்டே இருந்தான் சமரன். அப்போது அவனுக்கு வருணமித்திரரின் குரல் கேட்டது. சமரா, இப்ப நீ உன் கையில வச்சிருக்கிற இந்த குப்பி தான் அந்த சிறப்பான பனி நீரூற்று. இது உண்மையானதுதான். நீ இதை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அவரின் பேச்சை புரிந்து கொண்ட சமரன் உடனடியாக அந்த குப்பியை மீண்டும் அந்த வெள்ளை நிற பெட்டிக்குள்ளேயே வைத்தான். ஜெகதீபன் சமரன் தனது சேமிப்பு வளையத்தில் அந்த பனி நீருற்று குப்பியை வைப்பதை பார்த்தார். மேலும் தனது உடைமைகள் வேறொருவருக்கு செல்வதை அவரால் பார்க்க முடியவில்லை. அவர் மிகவும் மோசமாக உணர்ந்தார். அதனால் வலி நிறைந்த குரலில், நீ விரும்பினது உனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இதுக்கு மேல வேற எதுவும் இல்லைன்னா நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்றவர் சமரனை வெளியே செல்லும்படி சைகை செய்தார். மறுபுறம் சமரனோ தனக்கு தேவையானது கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் தனது இரு கைகளையும் கூப்பி சிரித்துக் கொண்டே, மருத்துவர் ஜெகதீபன் அவர்களே, நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. எதிர்காலத்தில் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்களோட ஒப்பந்தம் செஞ்சுக்க நிச்சயம் திரும்ப வருவேன் என்று கூறினான். இதில் ஜெகதீபன் மேலும் கோபமானார். ஆமா, பரவாயில்ல. ஆனா ஏதாவது விசேஷமான பொருள் உன்கிட்ட இருந்தா மட்டும் வா. மற்றபடி ஓ நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்காத என்றவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆமாமா, நானும் அப்படிதான் செய்வேன். உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட விசேஷமா எதுவும் இல்லைன்னா நானும் இங்க வந்து உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கூறி புன்னகைத்தான். பின் நாற்காலியில் இருந்து எழுந்த சமரன் சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது.
மருத்துவர் ஜெகதீபன் அவர்களே, உங்ககிட்ட ஒரு 3ஆம் தரவரிசை மந்திரக்கல் இருக்கா? அது எனக்கு என்று சமரன் தனது வாக்கியத்தை பேசி முடிப்பதற்குள் ஜெகதீபன் உடனடியாக அவனை குறுக்கிட்டார். எது 3ஆம் தரவரிசை மந்திரக்கல்லா? இவ்வளவு சின்ன விஷயத்தை நான் என் கூட வச்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? உனக்கு உண்மையிலேயே ஒரு மந்திரக்கல் வேணும்னா என்கிட்ட 5ஆம் தரவரிசை மந்திரக்கல் இருக்கும், அதை வாங்கிக்க. ஆனா பதிலுக்கு நீ இன்னொன்னு, இல்ல அவ்வளவு வேண்டாம், ஒரு அரை குப்பி மந்திர சிங்கத்தோட மந்திர திரவத்தை கொடுக்கணும். உன்கிட்ட அது இருந்தா நான் உன் கூட இன்னொரு ஒப்பந்தம் போட்டுக்க தயாரா இருக்கேன் என்ற ஜெகதீபன் தன் இரு கைகளையும் சேர்த்து மெதுவாக தேய்க்கத் தொடங்கினார். ஜெகதீபனின் பேச்சை கேட்ட சமரன் சிரித்தான். அருமை மருத்துவர் ஜெகதீபன் அவர்களே, நீங்க ரொம்ப நல்லா நகைச்சுவையா தான் பேசுறீங்க. நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த மந்திர திரவத்தோட ஒரு குப்பி மட்டுமே என்கிட்ட இருந்துச்சு. இப்போ எனக்கு இன்னும் அரை குப்பி எங்க இருந்து கிடைக்கும்? அதனால இருக்கட்டும், எனக்கு மந்திரக்கல் எதுவும் வேணாம், பரவாயில்ல என்று நிராகரித்தான். ஏனெனில் 5ஆம் தரவரிசை மந்திரக்கல் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் மிருகத்தனமான சக்தியின் மூலம் அதை சமரனால் பெற முடியும். மேலும் மந்திர திரவம் ஒரு சிறப்பான விஷயம். அதை பெற வலிமை மட்டுமல்ல, நிறைய அதிர்ஷ்டமும் தேவைப்படும். இது தவிர அந்த 5ஆம் தரவரிசை மந்திரக்கல்லை சமரன் வாங்கியிருந்தாலும் அவனுக்கு அது இப்போது தேவையில்லை. மாறாக அந்த கல் மக்களின் கவனத்தை தான் ஈர்த்திருக்கும். சரி மருத்துவர் ஜெகதீபன் அவர்களே, எனக்கு 3ஆம் தரவரிசை மந்திரக்கல் தேவை. அதை வாங்க நான் ஏலக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால நான் இப்பவே கிளம்புறேன் என்று சமரன் அவரிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்றவுடன் தனது பொருட்களை வேறொருவரிடம் ஒப்படைத்ததால் உண்டான சோகத்துடன் அமர்ந்த ஜெகதீபன் சமரனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப... ஆமா, இவன் பேர் என்ன சொன்னா? ஏதோ சமயம்னு சொன்னானே, என்ன சொன்னா? ஞாபகம் வந்துருச்சு, சமரன். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே, ஆனா எங்க? நான் இந்த பேரை எங்க கேட்டேன் என்று தனக்குள் யோசித்த ஜெகதீபனின் சிந்தனை முழுக்க சமரனை பற்றியே இருந்தது. அதே நேரம் கதவின் மறுபக்கம் சமரனின் காலடி சத்தம் கேட்டு வெளியே நின்றிருந்த லோகநாதன் திரும்பி சமரனின் முகத்தை பார்த்தார். அவர் சமரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை கண்டு ஆச்சரியத்துடன், என்ன சமரா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க, முகமே மின்னுது, உனக்கு வேண்டியது கிடைச்சிடுச்சா என்று கேட்டார். ஆமா, கிடைச்சிடுச்சு துணைத் தலைவரே என்ற சமரன் மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினான். பின் தன் கைகளை மடக்கி லோகநாதனுக்கு தன் நன்றியை கூறினான். ரொம்ப நன்றி துணைத் தலைவரே. உண்மையை சொல்லணும்னா நீங்க இன்னைக்கு எனக்கு உதவலன்னா இந்த பனி நீரூற்றை என்னால் அடைய முடியாம போயிருக்கும். இதை எங்க வாங்குறதுன்னு தெரியாம தேடி அலைஞ்சு நிறைய நேரத்தை வீணாக்கி இருப்பேன். இதுக்காக என் நன்றியை நான் மனதார சொல்றேன் என்றான் சமரன். அவனது மகிழ்ச்சியை கண்டு லோகநாதனும் சிரிக்கத் தொடங்கினார். அதே புன்னகையுடன் தலையை ஆட்டிவிட்டு, நான் அப்படி ஒன்றும் பெரிய உதவியெல்லாம் செய்யலையே சமரா. உண்மை என்னன்னா, இந்த நீரூற்ற ஜெகதீபன் ஒரு அலங்காரமா தான் வச்சிருந்தான். அவன் தன்னோட நட்சத்திர தரவரிசையை உயர்த்துறதுல எந்த ஈடுபாடும் காட்டுறதில்ல. அவனோட கவனம் முழுக்க விசேஷமான பொருட்களை சேகரிக்கிறதுலையே இருக்கு. அதனால இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்னு கூட அவனுக்கு தெரியாது. இது மாதிரி விசேஷமான பொருட்கள் எல்லாம் சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இருந்தாதான் சரியா இருக்கும். அதை அவன் தானா செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவன் அப்படி செய்ய மாட்டான். அதிசயமா உனக்காக தன்னோட பொக்கிஷத்தை திறந்து இதை கொடுத்திருக்கான். இனி இதை பத்திரமா உபயோகப்படுத்து என்று அறிவுறுத்தினார் லோகநாதன். மேலும் ஜெகதீபனை பல வருடங்களாக அறிந்திருந்ததால் லோகநாதன் சமரனின் வெற்றியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அது மட்டுமில்லாமல் லோகநாதனும் சமரனிடம் இருந்து எதையும் அதிகம் எதிர்பார்க்கவில்லை. ஜெகதீபனிடம் இருந்து பனி நீரூற்றை சமரனால் பெற முடியும் என்று அவர் நம்பினார். அதற்கு காரணம், இந்த வயதிலேயே 2ஆம் தரவரிசை மருத்துவரான சமரன் தான் பனி நீரூற்றை பெற தகுதியானவன் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அது மட்டுமில்லாமல் பொதுவாக ஜெகதீபன் எந்த பலனும் இல்லாமல் யாருக்கும் எந்த வேலையும் செய்வதில்லை என்பதை லோகநாதன் நன்கு அறிந்திருந்தார். அதனால் சமரனின் தரவரிசைக்காக ஜெகதீபன் இந்த பனி நீரூற்றை கொடுக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீரூற்றுக்கு ஈடாக சமரன் கொடுத்த விஷயம் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் சமரனிடம் அதை பற்றி எதையும் கேட்கவில்லை. ஏனென்றால் விசேஷ சிறப்பு வாய்ந்த பொருட்களை கையாள்வதில் உள்ள விதி என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும். வாங்குபவர் மற்றும் விற்பவரை தவிர ஒப்பந்தத்தின் பொருட்களை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதே அந்த விதி. அதனால் லோகநாதன் தனக்குள் எழுந்த இந்த கேள்வியை சமரனிடம் கேட்கவில்லை. சமரனும் இதை பற்றி அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வேறு ஏதேதோ பேசிக்கொண்டே அந்த பழைய வீட்டை விட்டு வெளியே வந்தனர். அந்த விசித்திரமான கட்டிடத்திலிருந்து வெளியே வந்தவுடனே லோகநாதன் சமரனிடம் திரும்பினார்.
அப்படின்னா உனக்கு இப்போ 3ஆம் தரவரிசை மந்திரக்கல் வேணும் இல்லையா என்று கேட்டார். சமரனும் தலையை ஆட்டினான். ஆமா, நான் இன்னைக்கே கருங்கல் நகரத்தை விட்டு விராட பேரரசோட கிழக்கு பகுதிக்கு புறப்பட போறேன். அதனால தான் நான் அங்க போறதுக்கு முன்னாடி இங்கேயே எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறேன் என்றான். சமரனின் பேச்சை கேட்ட மருத்துவர் லோகநாதன் அதிர்ச்சி அடைந்தார். அவர் முகத்தில் பலவர்ண ஆச்சரியம் உண்டாகியது. அரசோட கிழக்கு பகுதிக்கு புறப்படணுமா? சரி, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, நீ ஏன் என் கூட மருத்துவர் சங்கத்துக்கு வந்து அங்க காத்திருக்க கூடாது? நீ ஏலக்கூடத்தை தேடி நடந்து போக வேண்டியது இருக்காது. நானே ஒரு வேலைக்காரனை ஏலக்கூடத்துக்கு அனுப்பி அந்த 3ஆம் தரவரிசை மந்திரக்கல்ல வாங்க வைக்கிறேன். இதனால உனக்கு நிறைய நேரம் மிச்சமாகுமே என்றார். சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் உடனே இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா துணைத் தலைவரே, நான் இதை செஞ்சா உங்களோட வேலை அதிகரிக்கும் இல்லையா? என்னால உங்களுக்கு ஏன் சிரமம் என்று தயங்கினான். அட சமரா, இப்போ நீயும் நம்ம கருங்கல் நகர மருத்துவர் சங்கத்துல உறுப்பினரா மாறி இருக்க. அதாவது நீயும் எங்கள்ல ஒருத்த. எப்படியும் வேலைக்காரனுக்கு ஒரு வேலையை கொடுக்கறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. அது அவன் வேலை, அவ்வளவுதான் என்ற லோகநாதன் சமரனை தனது வெண்ணெய் பேச்சால் தன்வசம் வைக்க விரும்பினார். இதை சமரனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் சமரனும் சிரித்துக்கொண்டே லோகநாதன் சொன்னதை ஒப்புக்கொண்டான். மேலும் விராட ராஜ்யத்தின் மருத்துவர் சங்கம் மருத்துவர்களின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குழுவாக இருந்தது என்பதுதான் உண்மை. மேலும் இது இரட்சமல்லர் வம்சத்துடன் கூட போட்டியிடும் வலிமை வாய்ந்தது. எப்படி இருந்தாலும் வருணமித்திரர் சொன்னது போல மருத்துவர்களுடன் கொஞ்சம் தொடர்பு வைத்திருப்பது சமரனுக்கு தான் நல்ல பலனை தரும். ஏனென்றால் அவனுக்கு எப்போதாவது ஏதாவது சிறப்பான பொருள் தேவைப்பட்டால் மருத்துவர் சங்கம் அவனுக்கு நிச்சயமாக உதவும் என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். எனவே சமரன் தானாகவே மருத்துவர்களிடம் நட்புக்கரம் நீட்டவும் விரும்பினான். பின்னர் இருவரும் மருத்துவர் சங்கத்திற்கு திரும்பினர். உள்ளே நுழைந்தவுடன் லோகநாதன் ஒரு வேலைக்காரனிடம் ஏலக்கூடத்தில் இருந்து 3ஆம் தரவரிசை மந்திரக்கல் ஒன்றை வாங்க ஏற்பாடு செய்ய கூறினார். வேலைக்காரனும் உடனடியாக ஏலக்கூடத்திற்கு சென்றான். லோகநாதன் சமரனை ஒரு அறையில் காத்திருக்கச் சொன்னார். சமரன் தான் இருந்த இடத்தை சுற்றி கவனித்தான். சாதாரண நாட்களைப் போல சங்கத்தில் உள்ள அனைவரும் அவரவர் வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். யாரும் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. சில சமயங்களில் சங்கத்திற்கு சில சிறப்பு பணிகளுக்கு மருத்துவர்கள் தேவைப்படும் போது மட்டும் அவர்கள் அழைப்புகளை அனுப்பி சில மருத்துவர்களின் உதவியை கேட்பார்கள் என அவனுக்கு புரிந்தது. ஆனால் அந்த உதவி ஒருபோதும் இலவசமாக வழங்கப்படுவதில்லை. மேலும் பணி முடிந்ததும் சங்கம் மருத்துவர்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கியது. ஒரு பெரிய அறையில் சமரன் காத்திருந்தான். அவனுக்கு எதிரே இருந்த பக்கத்து அறையில் இருந்து லோகநாதன் ஒரு கோப்பை தேநீரை கொண்டு வந்தார். சிறிது நேரம் யோசித்தவர், சமரா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. பேரரசோட கிழக்கு பகுதியில நீ எவ்வளவு நாள் தங்க திட்டம் போட்டிருக்க என்று கேட்டார். அநேகமா ஒரு 6 இல்லை 7 மாசம் என்று யோசித்து சொன்னான் சமரன். இதை கேட்ட லோகநாதன் யோசனையுடன் மேசையில் விரல்களை தட்டியபடி புன்னகையுடன் சமரனை பார்த்தார். 6 இல்லை 7 மாசம். சமரா, அப்புறம் 6-7 மாசத்துக்கு அப்புறம் நீ விராட ராஜ்யத்தோட தலைநகருக்கு போவியா என்று கேட்டார். சமரன் ஆச்சரியமடைந்ததுடன் அவரை பார்த்து, தலைநகருக்கா என்று கேட்டான். ஆமா, நான் நிச்சயமா தலைநகருக்கு போவேன். இரட்சமல்லர் மலை தலைநகருக்கு பக்கத்துல தானே இருக்கு. அப்புறம் நான் ஏன் அங்க போகாம இருக்க போறேன்? என்னோட சபதத்தை நான் அங்கதானே நிறைவேற்றணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இதற்கிடையில் சமரனின் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை பார்த்த லோகநாதன், ஒன்னும் இல்ல, நான் சும்மா தான்பா கேட்டேன் என்று சமாளித்தார். ஆனால் அவரது முகத்தை பார்த்ததும் அவர் தன் மனதில் உள்ளதை சொல்ல தயங்கியபடி நிற்பது சமரனுக்கு புரிந்தது. அதனால் அவனே அவரை சொல்லும்படி தூண்டினான். துணைத் தலைவரே, எல்லாம் சரியாதானே இருக்கு? இல்ல நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்றான். சமரன் தன் முகத்தை படித்ததை கண்ட லோகநாதன் சற்று தயக்கத்துடன், ஆமா சமரா, நான் உன்கிட்ட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார்.